மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய தினத்திலே கர்த்தரை தொழுது கொள்வோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அது ஒரு பாடல் பகுதி. அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் பார்க்கணும். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மீட்பு. அவர் மகத்துவமான காரியங்களை செய்தார். இஸ்ரவேலின் தேவன் அற்புதமாய் செயல்பட்டதை ஜனங்கள் பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தி நன்றி கூறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்தில விக்கிரகங்கள் இருந்தது. தேவன் அவர்கள் முன்பாக செய்த அற்புதம், எகிப்தின் எல்லா தெய்வங்களுக்கும் முன்பாக கர்த்தர் இருந்து செயல்பட்ட காரியங்கள், அவைகள் ஒன்றும் ஜெயம் எடுக்க முடியவில்லை. அந்த விக்கிரகங்களால எந்த காரியங்களும் செய்ய முடியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை அழகாக எகிப்திலே அடிமைகளாய் இருந்த அவர்களை அற்புதமாய் அதிசயமாய் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். கர்த்தர் நதிகள், கடல்கள் எல்லாவற்றுக்கும் அவர் விலக்கி ரட்சித்து பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று ஆர்ப்பரித்து பாடினார்கள், புகழ்ந்தார்கள், நன்றி கூறினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை எண்ணி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.